Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். Hallelujah. 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 அனைவரும் திருவிழத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 1 முதல் 17 முடிய. உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தவிர்த்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தையால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. Hallelujah. 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 அன்புக்குரியவர்களே, இயேசுவே உண்மையான திராட்சை கொடி. இப்போ இயேசு உண்மையான திராட்சை கொடினா அவர் மட்டும்தான் திராட்சை கொடி. அவர் கூட நம்ம இணைந்து இருக்கின்றதுதான் நம்ம பலன் தர முடியும், கனி கொடுக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த திராட்சை கொடி என்பது கடல் நீரும் மீனும் போல. மீனால் நீரில் மட்டுமே இருக்க முடியும். நீரை விட்டு அது தள்ளி வந்துவிட்டால் அந்த மீனால் எதுவும் செய்ய முடியாது. நிலத்தில் மீனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதுபோலதான் நாமும் நம் இறைவனோடு இணைந்திருக்கும் பொழுதுதான் நாம் மகிழ்ச்சி உற முடியும். நாம் இறைவனோடு இணைந்திருக்கும் பொழுதுதான் நாம் கனி தர முடியும், பலன் தர முடியும். அன்புக்குரியவர்களை, புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது இயேசுவை திராட்சை செடியாக பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்களை திராட்சை தோட்டமாக பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, திராட்சை தோட்டம் எதனால் திராட்சை செடியாக மாறியது பார்ப்போமா? எசேயா புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 7. படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ராயேல் குடும்பத்தாரே,
அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று யூதா மக்களே. நீதி விளையும் என்று எதிர்நோக்கி இருந்தார், ஆனால் விளைந்ததோ இரத்தப்பழி. நேர்மை தழைக்கும் என்று காத்திருந்தார், ஆனால் தழைத்ததோ முறைப்பாடு. அன்புக்குரியவர்களே, திராட்சை தோட்டம் பல செடிகளை அவர் நட்டு வைத்தார், ஒன்றாவது பலன் தருமா என எதிர்பார்த்தார் இறைவன். ஆனால் ஒன்று கூட பலன் தரவில்லை. ஒவ்வொரு செடியும் அவருக்கு இகழ்ச்சியை உண்டாக்கின, ஒவ்வொரு செடியும் அவரை விட்டு பிரிந்து சென்றன, அவரோடு இணைந்திருக்கவில்லை. அதனால்தான் நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூல் அதிகாரம் 7 இறை வார்த்தை 1 பார்க்கிறோம். தொடக்க நூல் அதிகாரம் 7 இறை வார்த்தை 1. அப்பொழுது ஆண்டவர் நோவாவுக்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் வேலைக்குள் செல். ஏனெனில் இத்தலைமுறையில் உன்னையே நான் நேர்மையானவனாக காண்கிறேன். அன்புக்குரியவர்களே, அதிக மக்கள் இருந்தார்கள், பலர் இருந்தார்கள். இருந்தாலும் இறைவன் நோவாவை மட்டும் நேர்மையாளராக கண்டார். நோவாவை மட்டும் அவருக்கு விருப்பம் உள்ளவராக கண்டார். எனவே மிகுந்த திராட்சை செடியாக இருந்த அனைத்து திராட்சை செடியையும் அவர் அழித்து விட்டு அந்த நோவா என்னும் ஒரு செடியை மட்டும் நட்டு வைத்தார், பாதுகாத்தார். ஆனால் அந்த செடியின் மூலமாக வந்த பிள்ளைகள் கூட பாவம் செய்தார்கள். அந்த செடியின் மூலமாக வந்தவர்கள் கூட பல நேரங்களில் இறைவனை விட்டு பிரிந்து சென்றார்கள். வாசிப்போமா? தொடக்க நூல் அதிகாரம் 19 இறை வார்த்தை 15. தொடக்க நூல் அதிகாரம் 19 இறை வார்த்தை 15. பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரு, உன் மனைவியையும் உன் 2 புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையே இந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவாய் என்று வற்புறுத்தி கூறினார்கள். அன்புக்குரியவர்களே, சோதம் நகரமானது இறைவனுக்கு உகந்தது அல்லாத, இறைவனுக்கு எதிரான செயல்களை செய்து வருகின்ற பொழுது இறைவன் அதனை தண்டிக்க நினைக்கிறார். அப்போது நினைக்கும் பொழுது அவருடைய அன்புக்கும் அவருடைய பாசத்திற்கும் உகந்தவரான ஆபிரகாமிடம் இதை மறைக்க கூடாது என்று நினைத்து அவரிடமும் கூறுகிறார். அப்போது ஆபிரகாம் கூறுகிறார், ஆண்டவரே, ஒரு 50 பேர் நியாயாதிபதிகளாக இருந்தால், உண்மையின் வழியில் நடப்பவர்களாக இருந்தால் அவர்களின் பொருட்டு அதை அழிக்க மாட்டீரா என்று ஆண்டவர் கூறுகிறார், அழிக்க மாட்டேன் என்று. ஒருவர் அப்படியே இறைவன் அவர்களுக்கு அனுமதி அளிக்க ஆபிரகாமும் துணிந்து ஒவ்வொரு 10, 20, 15, 5 இறுதியாக ஒருவர் இருந்தால் அதை அழிக்க மாட்டீரா என கேட்க ஆண்டவர் இறுதியாக அதற்கும் ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அந்த சோதம் நகரில் ஒருவர் கூட நேர்மையாளராக காணப்படவில்லை. இருந்தாலும் ஆபிரகாமின் பொருட்டு இறைவன் லோத்தை மீட்க விரும்புகிறார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் பாதுகாக்கப்பட்டு வைத்திருப்பதற்கு காரணம், நம்மை எந்த தீமையும் தீண்டாத வண்ணம் இருப்பதற்கு காரணம் நம்முடைய நன்மைத்தனம் அல்ல, நம்மை சுற்றியுள்ள நமது பெற்றோரோ அல்லது நம்மை சுற்றியுள்ள பிறரின் நன்மைத்தனம் தான் நம்மை அழிவுக்கு இட்டுச் செல்லாமல் பாதுகாக்கிறது. அப்பொழுது கூட நாம் சோம்பேறித்தனமாக அந்த இடத்தை விட்டு அகல மறுக்கிறோம். லோத்துவை போல இறுதியாக வான தூதர்களே அவர்களை பிடித்துக் கொண்டு இழுத்துச் செல்லும் விதமாக அமைந்திருந்து. அன்புக்குரியவர்களே, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோமா அல்லது நாம் இறைவனுக்கு உகந்தது அல்லாத செயல்களை செய்கிறோமா? இது இறைவனுக்கு உகந்த, இறைவனுக்கு எதிரான செயல்களை செய்கின்ற இடம் என தெரிந்திருந்தும் அவர்களோடு இணைந்து நாமும் இருந்தோமானால் நாமும் படிப்படியாக அவர்களைப் போலதான் மாறுவோம். எனவே நாம் நமது நிலையை மாற்ற வேண்டும்.
நமது இடத்தை மாற்ற வேண்டும். இறுதியாக நாம் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருப்பதை நமது சித்தமாக வைத்திருக்க வேண்டும். வாசிப்போமா? எசேயா எழுதிய புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 21. இறைவாக்கினர் எசேயா புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தை 21. ஆண்டவர் உலகை நடுநடுங்க செய்ய வரும்போது அவரது அச்சம் தரும் முன்னில் நின்றும் அவரது சீர்மிகு மாட்சி நின்றும் மறைத்திட அவர்கள் பாறைகளின் வெடிப்புகளில் பதுங்கிக் கொள்வர், குன்றுகளின் பிளவுகளில் ஒளிந்து கொள்வர். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் வரும் நாள் அப்படிப்பட்டதாக இருக்கும். நாம் செய்த தவறுக்காக நம்மையே நாம் இறைவனிடமிருந்து ஒழித்துக் கொள்ள நாம் இடம் தேடிக் கொண்டிருப்போம். நம்முடைய ஆதி பெற்றோரான ஏவாளை போல, ஆதாமை போல நாமும் நம்மை விட்டு நம்மை உடைகளால் மறைத்துக் கொண்டால் மட்டும் போதாதென்று இறைவனிடம் இருந்து நம்மை மறைத்துக் கொள்ள நாம் ஏதேது பின்னோ சென்று மறைத்து கொள்ள நினைப்போம். நாம் இறைவனை விட்டு பிரிந்து பாவம் செய்தோம் என்றால், அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் பலராக இருக்கும் பொழுது பாவம் எளிதில் நம்மை ஆட்கொள்ளும் என்ற எண்ணத்தில் இறைவன் நம்மை ஒன்றாக ஒரே எண்ணத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு செடியில் வளர்ந்த கிளையாக நம்மை வளர்க்க அவர் ஆசைப்படுகிறார். அதற்காகத்தான் இறைவன் இயேசுவை இவ்வுலகில் அனுப்பினார். வாசிப்போமா? புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 1. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அது நட்டு வளர்ப்பவர். அன்புக்குரியவர்களே, உண்மையான திராட்சை செடி இயேசு கிறிஸ்து. அவருடைய தந்தையாகிய இறைவனை அந்த செடியை நட்டு வைத்தவர். எங்கு நட்டு வைத்தார்? எதில் நட்டு வைத்தார்? எந்த தோட்டத்தில் நட்டு வைத்தார்? அன்புக்குரியவர்களே, தோட்டம் அது நம்முடைய இதயம். அந்த உண்மையான திராட்சை செடியை நம்முடைய இதயத்தில் நட்டு வைத்தவர் ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட திராட்சை செடியை நாம் இதயத்தில் வளர்க்க விடுகிறோமா? வார்த்தையை நாம் ஏற்கிறோமா? வார்த்தையான இறைவனை நாம் நம் உள்ளத்தில் ஏற்க தயங்குகிறோமா? சிந்திப்போம். பழைய ஏற்பாட்டில் எவ்வாறாக பாம்பு உயர்த்தப்பட்டதோ, மோசே இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி வந்த பொழுது அவர்களின் பாவத்தின் பொருட்டு பாம்பானது வந்து அவர்களை கொத்த பலரும் காயப்பட்டு இறக்கும் தருவாயில் இருந்த பொழுது வெண்கல பாம்பை மோசே உயர்த்திய பொழுது அதை கண்ட அனைவரும் உயிர் பெற்றனர். அதே போல நம் பாவம் நம்மை இறைவனை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நாம் அவரோடு மீண்டும் இணைக்க இயேசு நம்முன் நிற்கிறார். நாம் அவரை உற்று நோக்குகிறோமா? அவரை உற்று நோக்க நமது கண்களை அவரை நோக்கி பார்க்கிறோமா? அல்லது என்னில் பாவம் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இயேசுவை தொட அல்லது இயேசுவின் கூட வர நாம் பயப்படுகிறோமா? அன்புக்குரியவர்களை, சிந்திப்போம். நம்முடைய திருச்சபையானது நமக்கு அழகிய முத்துக்களாக நமக்கு தந்திருப்பதுதான் அருட்சாதனம். திருமுழுக்கு, நற்கருணை, உறுதி பூசுதல், ஒப்புரவு, திருமணம், குருத்துவம், நோயில் பூசுதல் என்ற இந்த 7 அருட்சாதனங்களும் நம்மை மீண்டும் மீண்டும் இறைவனோடு நம்மை இணைத்துக் கொள்ள இறைவன் நமக்கு தந்த பெரும் அருட்சாதனங்கள். அப்படிப்பட்ட அருட்சாதனங்களை நாம்
பெற்றுக்கொண்டு அதை மறந்துவிட்டு நாம் இறைவனை விட்டு பிரிந்து செல்கிறோமா, அல்லது இறைவனோடு இணைந்து வாழ நம்மையை கையளிக்கிறோமா? வாசிப்போமா? யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 2. யோவான் நற்செய்தி. என்னிடம் உள்ள கனிகொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார், கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். அன்புக்குரியவர்களே, கனி தராத கொடிகளை அவர் தரித்து விடுவார். இதை பற்றி புனித அகஸ்டீன் இவ்வாறாக கூறுகிறார்: கடவுள் வெட்டுவது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை சுத்தப்படுத்தவே. அன்புக்குரியவர்களே, இறைவன் முதலில் வெட்டுவது நம்மை அல்ல, நம்மில் உள்ள தூய்மையற்ற நிலைமையை, நம்மில் உள்ள பாவங்களை அவர் தரித்து விடுவார். அவர் நம் பாவங்களை தரிக்கும் பொழுது நாம் அழுகிறோம். நாம் பல நேரங்களில் சோதனைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது நாம் பாவங்களை விட்டுவிட வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் சோதனைக்கு உள்ளாக்கப்படும் பொழுது அந்த சோதனையில் மிதந்து நாம் மீண்டும் பாவத்தை நோக்கி சென்றோமானால் நாம் இறைவனை விட்டு நம்முடைய பாவம் மட்டுமல்ல, நாமும் இறைவனை விட்டு பிரிந்தவர்களாக மாறுவோம். அன்புக்குரியவர்களை, ஒரு அழகிய கண்ணாடி பாத்திரத்தில் சிறிதளவு தூசி இருந்ததால் உடனே ஒரு மனிதன் என்ன செய்தானாம், அந்த தூசியை கழுவுவதற்கு பதிலாக அதில் தண்ணீரை ஊற்றினானாம். அந்த தூசி, அந்த தண்ணீரானது அந்த தூசியை அப்படியே மேலே மேலே எடுத்து வந்து அந்த தூசி மட்டும் வெளியே சென்றதாம். அதன் பின் அந்த தண்ணீர் பாத்திரமானது, அந்த கண்ணாடி பாத்திரமானது வெண்மையாக தூய்மையானதாக மாறியதாம். பின் அதை கொண்டு பக்கத்தில் இருந்த இன்னொரு அழுக்கு படிந்த கண்ணாடி பாத்திரத்தில் அந்த தண்ணீரை ஊற்றினானாம். மேலும் அதிகமாக தண்ணீரை ஊற்றினானாம். அதை போல அந்த பாத்திரத்தையும் தூய்மைப்படுத்தினானாம். அன்புக்குரியவர்களே, நாம் தூய்மையாக இருந்தால்தான் நம்மை சுற்றி உள்ள பாத்திரங்களை தூய்மைப்படுத்த முடியும். நாம் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் தூய்மை உள்ளவராக்க முடியும். நாம் தூய்மை இல்லாத பொழுது அவர்களுடைய வாயின் வார்த்தையின் மூலமாக நீ தூய்மையாக இரு என்று சொன்னால் யாரும் நம்மை பின்பற்ற மாட்டார்கள், நம்முடைய செயல்களை மட்டும்தான் பின்பற்றுவார்கள். இதைதான் இயேசு கிறிஸ்து மிக அழகாக கூறுகிறார்: நீங்கள் பரிசேயர் சதுசேயர் கூறுவது போல நடங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல செய்யாதீர்கள் என்று. அன்புக்குரியவர்களே, அவர்கள் செய்வதோ இறைவனுக்கு உகந்ததாய் இல்லாமல் இறைவனுக்கு அருவருப்பானதை அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவர்கள் சொல்லிய வார்த்தையை மட்டும் இறைவனுக்கு உகந்ததாய் சொன்னார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம் பெற்றோராய் இருந்து கொண்டு நம் பிள்ளைகளுக்கு உகந்ததை மட்டும் சொன்னால் போதாது, நம்முடைய செயல்களும் நம்முடைய சமுதாயத்திற்கு உகந்ததாய் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எசேயா இறைவாக்கினர் எழுதிய நூலில் அதிகாரம் 5 இறை வார்த்தை 2 வாசிப்போமா? எசேயா புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 2. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை கடைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டும் என எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டு பழங்களையே அது தந்தது. அன்புக்குரியவர்களே, இறைவன் நமக்கு தேவையான அனைத்து பலன்களையும் நலன்களையும் கொடுக்க தயாராக இருக்கிறார். நாம் அவரை சொல்லை கேட்டு அவரை பின்பற்ற தயாராக இருக்கிறோமா? அல்லது நாமும் மற்றவர்களைப் போல
இந்த உலக ஆசைகளுக்கு நம்மை உட்படுத்தி கொண்டு, தீய எண்ணங்களுக்கு உட்படுத்தி கொண்டு இறைவனை விட்டு பிரிந்து செல்கிறோமா? சிந்திப்போம். அன்புக்குரியவர்களே, நினிவே என்னும் ஒரு அழகிய நகரம், நினிவே என்னும் ஒரு அழகிய நகரம் இருந்தது. அந்த ஊரில் மக்கள் எல்லாம் இறைவனுக்கு ஏற்புடையதற்ற தீங்கான செயல்களை செய்து வருகிறார்கள். அப்பொழுது இறைவன் அந்த மக்களை அழித்து விடுவதாக கூறுகிறார். இறைவாக்கினர் யோனா மூலமாக வாசிப்போமா? யோனா புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 10. இறைவாக்கினர் யோனா எழுதிய புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 10. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை கடவுள் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. அன்புக்குரியவர்களே, யோனாவை இறைவன் அந்த நினிவே நகருக்கு அனுப்புகிறார். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக. அவர்கள் மனம் திரும்பியதும் அவர்களுக்கு அவர் கூறியிருந்த அந்த தண்டனையை அவர்கள் மீது விழாத வண்ணம் இறைவன் பாதுகாத்தார். அவர்களை மீண்டும் தன்னோடு இணைத்து கொண்டார். நாமும் நினிவே மக்களைப் போலதான் இருக்கிறோம். பாவங்களில் உழந்து கொண்டிருக்கிறோம். நம்மிடமும் இறைவன் பலர் மூலமாக, பல அருட்தந்தையர்கள் மூலமாக, பல திருப்பலி மூலமாக, பல ஜெபங்கள் மூலமாக, ஜெப கூட்டங்கள் மூலமாக இறைவன் மீண்டும் மீண்டும் நம்மை நோக்கி வருகிறார். ஏன் இந்த தவக்காலத்தின் மூலமாக கூட இறைவன் மீண்டும் நம்மை நோக்கி வருகிறார். நம்மிடம் கூறுகிறார், மனம் திரும்பு என்று. நாம் மனம் திரும்புகிறோமா? நாம் இறைவனை நோக்கி வர சித்தமாக இருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, வாசிப்போமா? புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 3. நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, நம்மை தூய்மைப்படுத்துவது இறைவனின் வார்த்தை, நம்மை சுத்தப்படுத்துவதும் இறைவனின் வார்த்தை. அவர் கூறிய வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் நாம் தூய்மை உள்ளவர்களாக மாறுகிறோம். ஆனால் அதற்கு பின் என்ன செய்கிறோம்? வாசிப்போமா? எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 12. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. அன்புக்குரியவர்களே, இறைவனின் வார்த்தைக்கு வலிமை உண்டு. இறைவனின் வார்த்தைக்கு ஆற்றல் உண்டு. அது நம் ஆன்மாவை கூட ஊடுருவி பார்க்கிறது. நாம் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் அந்த வார்த்தை பல நேரங்களில் தடையாக வருகிறது. அந்த வார்த்தை நமது உள்ள மன சிந்தனையாக வருகிறது. இறைவன் அவ்வாறு கூறியிருக்க, நீ இவ்வாறு செய்யலாமா என்று நாம் அந்த மனசான்றுக்கு மாறாக செயல்படுவதெல்லாம் இறைவனின் வார்த்தையை தட்டி கழிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வாசிப்போமா? திருப்பாடல் அதிகாரம் 119 இறை வார்த்தை 105. திருப்பாடல்கள். என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் இருளில் இருப்பதாக நினைத்து கொண்டு நாம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்பவராக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இறைவனின் வார்த்தை அடங்கிய திருவிவிலியம், இறைவனின் வார்த்தையே நம் பாதைக்கு விளக்கு. அதே நம்மை இறைவன் பக்கம் அழைத்து செல்லும் ஒளியாய் இருக்கிறது.
எவ்வளவு பெரிய இருளிலும் ஒரு மெழுகுபத்திரின் வெளிச்சம் போதுமானது நம்மை முன்னோக்கி நடத்தி செல்ல. அதே போல இறைவனின் வார்த்தை நம்மில் இருக்கும் பொழுது அது நமக்கு போதுமானது. அன்புக்குரியவர்களே, நாம் வாசிப்போமா? புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தை 6 மற்றும் 7. பல நேரங்களில் நாம் கூறும் வார்த்தைகள் இதுதான், நான் தகுதியற்றவன் என்று. ஆனால் இங்கு ஒருவர் நான் தகுதியற்றவன் என கூறுகிறார். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதி இல்லவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். அன்புக்குரியவர்களே, இந்த நூற்றுவர் தலைவர் தன்னை தகுதியற்றவராக கருதினாலும் இறைவனின் வார்த்தையை, இறைவனை அந்த உயிருள்ள வார்த்தையை வலிமை உள்ளதாக அவர் கருதி, நீர் இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியர் குணமடைவார் என கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தை தொட்டால் மட்டும் போதாது, அது நம்முடைய செயலாகவும் நம்முடைய நம்பிக்கையாகவும் அது மாற வேண்டும். அந்த நூற்றுவர் தலைவரிடம் இருந்த நம்பிக்கை போல நம்மிலும் நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நம்மாலும் எதையும் செய்ய முடியும், இறைவன் துணையோடு. ஏனெனில் நாம் அந்த நம்பிக்கையை பெறும் பொழுது நாமும் இறைவனோடு அந்த கிளையோடு இணைந்திருக்கும் கொடியை போல நாமும் இறைவனோடு இறை சித்தத்திற்கு உகந்தவர்களாக நம்மையே முழுமையாக கையளிக்குமாறு நாம் இறைவனோடு இணைந்திருப்போம். அன்புக்குரியவர்களே, என்னில் நிலைத்திருங்கள். நாம் இறைவனில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அந்த இலையை போல அல்ல, இலையானது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மட்டும்தான் அந்த கிளையோடு இருக்கும். அதன் பின் அந்த இலையானது பழுத்து அது காய்ந்து கீழே விழுந்துவிடும். இலையை போல அல்ல, நாம் கொடியை போல அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, வாசிப்போமா? யோவான் 15 இறை வார்த்தை 5. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. அன்புக்குரியவர்களை, இதனை ஒரு புனிதர் இவ்வளவு அழகாக கூறுகிறார். கிளை மரத்தில் இருந்து பிரிந்தால் உலரும், அதுபோல கிறிஸ்துவிலிருந்து மனிதன் பிரிந்தால் அவனுடைய ஆன்மா உலர்ந்துவிடும். நம் அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய ஆன்மாவோடும் முழு உள்ளத்தோடும் முழு எண்ணத்தோடும் இறைவனோடு இணைந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம் இறைவனோடு இணைந்து உள்ளவர்கள் என்பதனை நாம் பிறரிடம் கூற தேவையில்லை. நாம் எத்தகைய பாவங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் நாம் பிறருடைய கண்களுக்கு பாவிகளாகத்தான் தெரிவோம். நாம் அந்த பாவத்தை விட்டு வந்த பிறகும் கூட அவர்கள் நம்மை பாவிகளாகத்தான் பார்ப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்தவம் தான் கொலை செய்தவர்களை கூட மன்னிக்கின்றது. இந்த கிறிஸ்தவத்தில் தான் தன்னை கொலை செய்ய வந்தவர்களை கூட மன்னித்து விடுகிறது, அவர்களுக்காக ஜெபிக்கிறது, அவர்களை கூட தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறது. அன்புக்குரியவர்களே, அவர்களையும் நம்மோடு இணைக்கின்றது. இயேசு கிறிஸ்துவும் அவ்வாறுதான் தன்னை கொன்றவர்களை, தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக தனது இறுதி நேரத்தில் கூட இறைவனிடம் ஜெபித்தார். தந்தையை, இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாது செய்கிறார்கள் என்று.
அன்புக்குரியவர்களே, இயேசுவை போல நாமும் இருக்க வேண்டும். இயேசுவோடு இணைந்தவர்களாக, அவருடைய சித்தம் தெரிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் பிறரிடம் கூற தேவையில்லை, நான் நல்லவர், நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று. நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று, நாம் எப்படி நன்மை ஆனவர்கள் என்று. பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தை 26 முதல் 27 உள்ள இறை வார்த்தையை வாசிப்போமா? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 26 முதல் 27 முடிய. அப்பணியால் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றார். அப்பணியாளரின் தலைவன் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். அன்புக்குரியவர்களே, பல நேரத்தில் நாம் செய்கின்றது இதுதான். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய தவறுதலுக்காக நான் இறைவனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன், பாவ சங்கீதத்துக்கு செல்கின்றேன், பாவ சங்கீதத்தில் மன்னிப்பு வேண்டுகிறேன் இறைவனிடம். ஆனால் அந்த பாவ சங்கீதத்தை விட்டு வெளியே வந்தவுடன் எனக்கு எதிராக தீங்கு செய்தவர்களை பார்த்து அவர்களை மன்னிக்காது, அவர்களோடு மீண்டும் கோபத்தோடு நான் அவர்களை கோப கண்ணோடு, நெருப்பு கண்ணோடு அவர்களை உற்று நோக்குகிறேன். இந்த பணியாளனை போல இறுதியாக இந்த பணியாளர் அந்த தலைவனால் தண்டிக்கப்படுகிறார், சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார். அதுபோல நாமும் இறைவனிடம் நமக்காக மன்னிப்பு வேண்டுவிட்டு பிறர் நமக்கு எதிராக செய்த தவறுகளை மன்னிக்க தவறும் பொழுது நாம் என்னதான் இறைவனோடு இணைந்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தாலும் நாம் இறைவனை விட்டு பிரிந்து நாட்கள் நாளாகிவிட்டது. ஆனால் இப்பொழுது கூட நாம் பிறரையும் அனைவரையும் மன்னிக்கும் பொழுது இறைவனோடு இணைகிறோம், அந்த கிளையோடு இணைகிறோம். அன்புக்குரியவர்களே, மூன்றாவது, ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. நாம் இறைவனோடு இணைந்திருக்கும் பொழுது நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் வல்லமை உண்டு. வாசிப்போமா? யோவான் நற்செய்தி 15 அதிகாரம் 7. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனோடு இணைந்திருக்கும் பொழுது, இறைவனில் நிலைத்திருக்கும் பொழுது நாம் விரும்பி கேட்பதெல்லாம் இறைவன் தர சித்தமாக இருக்கிறார். நாம் விரும்பி கேட்க மட்டுமே சித்தமாக இருக்கிறோம். இறைவனோடு இணைவதற்கு கொஞ்சம் தயக்கத்தோடு இருக்கிறோம். அதனால்தான் நாம் கேட்பது எதுவும் கிடைப்பதில்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு குழந்தை எப்படி தன்னுடைய அப்பாவிடம் எதை கேட்டாலும் அப்பா அன்போடு அந்த குழந்தைக்கு வாங்கி தருகிறாரோ, ஒரு குழந்தை எப்படி தன் தாயிடம் எதை கேட்டாலும் அந்த தாயானவர் தன் கணவரிடம் பெற்று அந்த குழந்தைக்கு தருகிறாரோ, அதே போல நாமும் இறைவனோடு இணைந்திருந்தால் நாம் எதையும் இறைவனிடம் கேட்கும் பொழுது இறைவன் அதை தர சித்தமாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஜெபம் என்பது என்னவென்றால் நாம் இறைவனோடு சுதந்திரமாக பேசுகின்ற வார்த்தைகள். நாம் இறைவனோடு சுதந்திரமாக மௌனமாக இருக்கின்ற நேரம் கூட, நாம் இறைவனோடு சுதந்திரமாக அவருக்கு இணையாக நாம் கத்தி அவரோடு பேசுகின்ற ஜெப கூட்டத்தில் நாம் ஆராதிக்கின்ற ஆராதனை கூட ஜெபமே. அன்புக்குரியவர்களே, ஒரு முறை நான் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நபர் என்னை அடிக்க வந்துவிட்டார். நாம் அப்பொழுது என்னுடைய பள்ளிக்கூடத்தில்
ஒரு நண்பர் இருந்தார். அவர் பார்க்க பயங்கரமாக நல்ல உடல் வாழ்வோடு நல்ல வலிமை உள்ளவராக இருந்தார். அவரை கண்டு யாரும் அஞ்சுவார். அவர் கூட சேர்ந்து நம்ம நின்றுட்டோம்னா நம்ம அடிக்க வாரவங்க கூட நம்மளை விட்டு பயந்து ஓடிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்தவர் அந்த நண்பர். அப்படி ஒரு முறை என்னை அடிக்க ஒருத்தர், நான் செய்யாத தவறுக்காக ஒருவர் என்னை அடிக்க வந்த பொழுது, ஒரு நண்பர் என்னை அடிக்க வந்த பொழுது நான் உடனே இந்த நண்பரோடு, அந்த வலிமை மிக்க நண்பரின் பின்னே ஓடி சென்று மறைந்து கொண்டேன். அதை கண்டவுடன் இவர் அமைதியாகிவிட்டார். என்னை அடிக்க வேண்டும் என்று இந்த வேகத்தோடு வந்தவர் கூட அமைதியாகிவிட்டார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களில் நாம் ஜெபத்தை இந்த ஒரு சிறிய செயலுக்காகத்தான் பயன்படுத்துகிறோம். நம்ம நோக்கி வருகின்ற அச்சுறுத்துகின்ற தண்டனைகளின் நிமித்தம் நாம் இறைவனின் பக்கம், இறைவனின் பின்னால் சென்று பயந்து ஓடிக்கொண்டு ஜெபம் ஜெபிப்பவர்களாக இருக்கின்றோம். அதன் பின் அந்த நேரம் முடிந்த பின்பு நாம் இறைவனை விட்டு பிரிந்து இறைவன் யாரோ நாம் யாரோ என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படியல்ல. எந்த நிலையிலும் இறைவன் நம்மோடு இருந்தால்தான் நமக்கு பாதுகாப்பு. இறைவனோடு நாம் இருந்தால்தான் நாம் பலன் அடிக்க முடியும், நாம் வலிமை வாய்ந்தவர்களாக மாற முடியும். வாசிப்போமா? யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 8. நீங்கள் கனிதந்து என் சீடராய் இருப்பதே, நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் மிகுந்த கனிதந்து மிகுந்த பலன் தந்து இறைவனோடு இணைந்திருப்பதே அந்த இறைவனுக்கு மாற்றி அளிக்கிறது. நாம் இறைவனோடு இணைந்திருந்தால் எப்படி வல்லமை மிக்கவராக இருப்போம் தெரியுமா? வாசிப்போமா? 2 அரசர்கள் புத்தகம் அதிகாரம் 15 இறை வார்த்தை 18. 2 அரசர்கள் அதிகாரம் 15 இறை வார்த்தை 18. அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான். மேலும் அவன் தன் வாழ்நாள் முழுவதும் இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கிய நெபாட்டின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியை விட்டு விலகவில்லை. அன்புக்குரியவர்களே, நாமும் பாவ வாழ்க்கையை விட்டு விலகாத போது இறைவன் நம்மை விட்டு பிரிகின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மை போற்றுகிறோம், இயேசுவே மை போற்றுகிறோம், இயேசுவே மை புகழுகிறோம், இயேசுவே மை புகழுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டு அரசர்கள் அதிகாரம் 6 இறை வார்த்தை 15 முதல் 18 முடிய. 2 அரசர்கள் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 15 முதல் 18 முடிய. கடவுளுடைய அடியவர் வேலைக்காரர் வைகரையில் எழுந்து வெளியே வந்தான். அப்பொழுது படைகளும் குதிரைகளும் தேர்களும் நகரை சூழ்ந்திருக்க கண்டு, ஐயோ என் தலைவரே, என்ன செய்வோம் என்று கூறினான். அதற்கு அவர், அஞ்ச வேண்டாம், அவர்களோடு இருப்பவர்களை விட நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் என்றார். பின்பு எலிசா, ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று வேண்டினார். ஆண்டவர் அவ்விதமே வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ மலையெங்கிலும் நெருப்பு குதிரைகளும் தேர்களும் எலிசாவை சூழ்ந்து நிற்பதை கண்டான். அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனோடு இணைந்திருக்கும் பொழுது இறைவனின் வானதூதர்கள்
படைகளோடு நம்மை எதிர்க்க வரும் எத்தனை பெரிய படைகளாக இருந்தாலும் அந்த படைகளை அவர் எதிர்த்து நிற்க நமக்கு முன்பாக இறைவனின் வானதூதர்கள் நம்மை பாதுகாப்பார்கள். ஆனால் அதை பார்க்க நமக்கு கண்கள் வேண்டும் அல்லவா? அந்த மனக்கண் மூலமாக அல்ல, இறைக்கண் மூலமாக அதை நாம் பார்க்க நமக்கு கண்கள் வேண்டும் என்றால் நாம் இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் பிறக்கும் பொழுது இறைவனோடு இணைந்து இறைவன் அன்பை பெற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். அந்த முதற் பாவத்தை விட்டு நாம் அந்த திருமுழுக்கின் மூலமாக மீண்டும் வரும் பொழுது பாவம் இல்லாத பச்சிளம் குழந்தையை போலதான் நாமும் பச்சிளம் குழந்தையாக பாவம் இல்லாத பாவம் அறியாதவர்களாக மாறுகிறோம். நாம் தூய்மை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்மோடு இறைவன் இருக்கிறார், நான் எதையும் செய்யலாம் என்ற எண்ணத்தில் நாம் இறைவனுக்கு உகந்தது அல்லாத இறைவனுக்கு எதிரான செயல்களை செய்யும் பொழுது இறைவன் நம்மிடம் சொல்லாமல் கூட இறைவனின் தூதர், இறைவனின் ஆசீர் நம்மை விட்டு அகன்றுவிடும். வாசிப்போமா? நீதித்தலைவர்கள் அதிகாரம் 16 இறை வார்த்தை 20 மற்றும் 21. நீதித்தலைவர்கள் அதிகாரம் 16:6. சிம்சோன், பெலிஸ்தர் உன் மீது பாய்கின்றனர் என்று கத்தினாள். அவர் தம் தூக்கத்தில் இருந்து விழித்து, முன்பு போல் இப்பொழுதும் என்னை விடுவித்துக் கொண்டு வெளியே செல்வேன் என்று சொன்னார். ஏனெனில் ஆண்டவர் சிம்சோனிடம் இருந்து அகன்று விட்டார் என்பதை சிம்சோன் உணரவில்லை. அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனுக்கு எதிராக தவறு இழைக்கும் பொழுது அவர் நம்மை விட்டு நம்மிடம் சொல்லாமல் அவர் பிரிந்து விடுவார். இதே போல்தான் நாம் பார்க்கிறோம். சவுல் அரசன் இறைவனுக்கு உகந்த அல்லாத செயலை செய்யும் பொழுது இறைவன் சவுலை விட்டுவிட்டு தாவீதை தேர்ந்தெடுக்கிறார் அரசராக. தாவீதின் மூலமாக அந்த இஸ்ரேல் மக்களை பல்வேறு சூழ்களில் இருந்து பல்வேறு எதிர்நாட்டு படைகளிடம் இருந்து அவர் பாதுகாத்து வருகிறார். அன்புக்குரியவர்களே, நம்மிடம் உள்ள இறை அருளை, நம்மிடம் உள்ள இறை ஆசிரை நாம் தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தான் இறைவனோடு என்றும் இணைந்து இருக்க வேண்டும். நாம் அவருக்கு எதிராக செய்யும் ஒரு சிறு காரியம் கூட அது நம்மை விட்டு இறைவன் அருளை எடுத்து விடுவதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, நாம் ஜெபத்தில் வல்லமை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜெபம் நம்மை எதையும் செய்ய வைக்க முடியும். ஜெபத்தின் மூலமாக நம்மை பாதுகாக்கின்ற தூதர்களை கூட நாம் கண்களால் காண முடியும். வாசிப்போமா? தானியேல் புத்தகம், சூசனா புத்தகம் அதிகாரம் 63. தானியேல் 13 அதிகாரம் 63. தானியேல் இணைப்பு சூசனா புத்தகம். இறை வார்த்தையை 63. கில்கியாவும் அவர் மனைவியும் தங்கள் மகள் சுசன்னா பொருட்டு கடவுளை புகழ்ந்தேத்தினர். அவருடைய கணவர் யோவாக்கீமும் சுற்றத்தார் அனைவரும் அவ்வாறே புகழ்ந்தனர். ஏனெனில் தகாத செயல் எதுவும் அவரிடம் காணப்படவில்லை. அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனுக்கு பயப்பட்டு இறைவனுடைய சித்தத்தை துணிந்து செய்யும் பொழுது எப்பேற்பட்டவர்கள் நமக்கு எதிராக வந்தாலும் இறைவன் நம்மை பாதுகாக்க பல நபர்களை அனுப்பி வைப்பார்.
இந்த சூசனாவுக்கு தானியேல் என்னும் இறைவாக்கினரை அனுப்பி வைத்தது போல நம்முடைய நிலை என்னவாக இருந்தாலும் இறைவனோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாக்க அவரே வருவார். பல நேரங்களில் பல மனிதர்கள் மூலமாக அவர் நம்மை பாதுகாத்துள்ளார். நாம் எந்த நிலையிலும் இறைவனை விட்டு பிரியாது அவரது அன்பில் நிலைத்திருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களை, இறைவனோடு இணைத்திருக்கும் பொழுது அந்த பலன், அதில் வருகின்ற நற்செயல்கள் மூலமாக இறைவன் மகிமைப்படுத்தப்படுகிறார். நாம் செய்யும் நன்மை அதை இறைவன் மகிமைப்படுத்தப்படுகிறார். வாசிப்போமா? கலாத்தியர் புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தை 22. எந்தெந்த செயலில் எல்லாம் நாம் இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று. தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். இவை உள்ள இடத்தில் திருச்சட்டத்திற்கு இடம் இல்லை. அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனின் பொருட்டு அமைதியாகவும், இறைவனின் பொருட்டு பொறுமையாகவும், இறைவனின் பொருட்டு பிறரை அன்பு செய்பவராகவும், இறைவனின் பொருட்டு பிறருக்கு நன்மை செய்பவர்களாகவும் இருக்கும் பட்சத்தில் இறைவன் நம்மை பாதுகாக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அதன் பொருட்டு அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 9 வாசிப்போமா? யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 9. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து கூறுகிறார், அவருடைய தந்தை அவர் மீது அன்பு கொண்டுள்ளது போல நாமும் அவரும் நம் மீது அன்பு கொண்டுள்ளார். அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமாம். அன்புக்குரியவர்களே, ஒரு குடும்பத்தில் அன்பானது பிள்ளை பெற்றோர்கள் மீதும், பெற்றோர்கள் குழந்தைகள் மீதும், மேலும் கணவன் மனைவி மீதும், மனைவி கணவன் மீதும் அவ்வாறாக அந்த அன்பானது அந்த குடும்பத்தில் நிலைத்திருக்கும். அதுபோல நாம் செலுத்துகின்ற அன்பானது, இறைவன் மீது செலுத்துகின்ற அன்பானது இறைவன் மீது மட்டுமல்ல, இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவர் மீதும் இருக்க வேண்டும். வாசிப்போமா? யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 10 மற்றும் 11. நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறுமே. இவற்றை உங்களிடம் சொன்னேன். அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனோடு இணைந்திருக்க முக்கியமான ஒன்றாக இருப்பது கடவுள் தந்த கட்டளை. கடவுளில் தந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்கும் பொழுது நாம் இறைவனோடு இணைந்திருக்கிறோம். இறைவன் தந்த கட்டளைகள் பலவாக இருந்தாலும் அதை கிறிஸ்து நமக்கு 2 கட்டளையாக தந்துள்ளார். ஒன்று, எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை நேசிப்பது. 2வது, தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பது. அன்புக்குரியவர்களே, இதைவிட சிறந்ததாக ஒரு கட்டளை ஒன்று உண்டு. அதை பொன் விதி என்பார்கள். கடவுள் நமக்கு தந்த பொன்னான விதி. அது என்னவென்றால், நாம் பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நாம் பிறருக்கும் செய்ய வேண்டும். பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7
இறை வார்த்தை 12 இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் காண்கிறோம். இந்த பொன்னான விதி, இந்த ஒரு விதி இருந்தாலே போதும். பிறர் நம்மை அடிப்பதை நாம் விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அப்படி இருக்கும்போது நாம் எப்படி பிறரை அடிக்கலாம்? பிறர் நம்மை திட்டுவதை நாம் விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். அப்படி இருக்கும்போது நாமும் பிறரை திட்டக்கூடாது. ஆனால் பிறர் நம்மை நல்ல வழிப்படுத்துவதை நாம் விரும்பும் பொழுது, நாம் எந்த ஒரு தண்டனைக்கும் ஆளாகாதபடி பிறர் நம்மை செம்மையான வழியில் வழி நடத்த முன் வரும்போது அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் நமக்கு தேவையில்லாதவற்றை நீக்குவது போல நாம் பிறருக்கும் தேவையில்லாதவற்றை நாம் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக, இறைவனை அன்பு செய்பவர்களாக இருக்கிறோம். புனித அபினா தெரசா மிக அழகாக கூறுவார், கடவுளை உடையவர் எல்லாவற்றையும் உடையவர் என்று. எவன் ஒருவன் கடவுளை தன்னோடு வைத்திருக்கிறானோ, எவன் ஒருவன் கடவுளை தன் பக்கத்தில் வைத்திருக்கிறானோ அவன் இவ்வுலகில் உள்ள எல்லாவற்றையும் உடையவன் என்று. அவனால் இவ்வுலகத்தில் உள்ள எதையும் ஒரு நொடி பொழுதில் செய்ய முடியும். காரணம், எல்லாவற்றையும் படைத்த இறைவன் அவனோடு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, புனித யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 12 வாசிப்போமா? யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 12. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை அன்பு செய்வது போல நாமும் பிறரை அன்பு செய்ய வேண்டும். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அறிவில் சிறந்தவர், ஞானத்தில் சிறந்தவர் சாலமோன் அரசர். அப்படிப்பட்ட சாலமோன் அரசர் ஒரு காலத்தில் அவருடைய கஜனாவில் பணமே வரவில்லையாம். ஆனால் பார்த்தால் அவர் அளவுக்கு அதிகமான வரி விதித்துள்ளார். மக்கள் அதிகமான அவருக்கு வரிக்கு மேலாக வரியினை செலுத்துகின்றனர். ஆனால் அந்த கஜனாவுக்கு மட்டும் அந்த வரி பணமானது வரவே இல்லையாம். எனவே சாலமோன் அரசர் இதை பார்த்து கொண்டே இருந்தார். என்ன, நம்முடைய கஜனாவுக்கு மட்டும் அந்த பணமானது வரவே இல்லை, என்ன நடக்கிறது என்று ஆலோசனை செய்து பார்த்தாராம். அப்போதுதான் அவருக்கு புரிந்தது நாட்டில் என்ன நடக்கிறது என்று. அதனை புரிய வைப்பதற்காக அவர் அந்த நாட்டில் உள்ள அனைத்து அமைச்சர்களையும் அவர்களை ஒன்று கூட்டி அரசவை முன்பாக நிறுத்தினாராம். அரசவை முன்பாக நிறுத்தி அந்த சாலமோன் அரசன் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு சிறிய ஐஸ் கட்டியை எடுத்து அவர் தனது பக்கத்தில் இருந்த அமைச்சரிடம் கொடுத்தானாம். அதே போல அனைத்து அமைச்சர்களையும் வட்டமாக உட்கார வைத்துவிட்டு அந்த ஐஸ் கட்டியை ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தராக மற்றவரிடம் கொடுக்கும்படி அவன் கூறினானாம் அரசன். அவ்வாறாக அவர்கள் அனைத்து அமைச்சர்களிடமும் அந்த ஐஸ் கட்டி கொடுத்து ஒரு கையிலிருந்து மற்றொரு கைக்கு, மற்றொரு கையிலிருந்து மற்றொரு கைக்கு மாறி 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 வந்த பொழுது இறுதியாக அந்த அரசர் கைக்கு வரும் பொழுது அந்த ஐஸ் கட்டியானது இல்லாமல் ஒரு சொட்டு நீர் மட்டும் வந்ததாம். அப்பொழுது அரசன் கூறினானாம், இதை போல்தான் மக்கள் உங்களை நம்பி கொடுக்கின்ற வரியானது நீங்கள் இந்த அரசவைக்கு, இந்த கஜனாவுக்கு வராமல் நீங்களே அதனை சுரண்டுகின்றீர்கள். ஒவ்வொருவரும் சுரண்டி 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 இறுதியாக அந்த பணமானது, வரி பணமானது கஜானாவை நோக்கி வராமல் இருக்கிறது என்றாராம். அன்புக்குரியவர்களே, ஊழல் என்பது எங்கும் இருக்கிறது. ஆனால் அதை போல் அல்ல அன்பானது. நாம் மற்றவருக்கு அந்த அன்பினை எடுத்து கொடுக்கும் பொழுது அன்பானது ஒரு பொழுதும் அது நம்மை விட்டு குறைவது
மாறவில்லை. அது எப்பொழுதும் நிறைவானதாகவே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, பலர் நினைக்கிறார்கள், நாம் நமது அன்பை பிறருக்கு செலுத்தும் பொழுது அன்பானது குறைந்து விடுமோ என்னவோ என்று. அன்பு என்பது வற்றாத கிணறை போல, அது அல்ல அல்ல, நமக்கு ஊறிக்கொண்டே இருக்கும். நீரானது ஊறுவது போல அன்பானது இறைவனால் நமக்கு ஆசீர்வாதமாக பொழிந்து கொண்டே இருக்கும். நாம் இறைவனோடு எப்போதும் இணைந்து உள்ளவனாக இருக்க வேண்டும். இறைவன் நம்மை நண்பராக அழைக்கின்றார். அப்படிப்பட்ட அழைப்பினை ஏற்று இறைவனின் நண்பனாக மாற நாம் நம்மை முழுமையாக இறைவனுக்கு கையளிப்போம். இறைவனின் நண்பனாக மாறுவோம். ஆமீன். இறுதியாக இறையாசிற்காக நாம் முழந்தாள் படியிடுவோம். மாண்புயர் யுவருளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னலத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம் திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.